பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆங்காங்கே கூடியிருக்கிற இந்த வேளையிலே ஸ்தோத்திரம். நம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு கூட இந்த நாள் வரைக்கும் நம்மை காத்தவர், உயிரோடு கூட நம்மை வைத்திருக்கிறவர், நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்து ஜீசஸ் நம்மோடு கூட இருந்து இந்நாள் வரைக்கும் நம்மை பாதுகாக்கிறவர். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிரூபித்து காட்டுகிறவர். ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு கூட ஆலயங்களிலே கூடி வரும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிப்போமோ அந்த அளவுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் நம்ம மத்தியில உலாவுகிறார் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் யாவரும் சேர்ந்து இருக்கிற இடங்களிலே முடிந்தவர்கள் முழங்கால் பணியிட்டு தலைகளை தாழ்த்தி ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, ஆண்டவரே உம்மையும் என்னையும் பிரிக்கிற எல்லா காரியமும் எங்களை விட்டு அகன்று போகட்டும், என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி நல்ல ஒரு ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நல்ல யோசிச்சு பாருங்க. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு கூட, ஒவ்வொரு நாளும் மீட்பின் அந்த வல்லமையோடு கூட கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்போடு அவருடைய சந்நிதியிலே காணப்படுகிறவர்களாய் ஒரு நம்பிக்கையின் நிச்சயத்தோடு கூட கர்த்தர் என்னை சேர்க்க வேகம் வருகிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட எல்லாரும் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி அருளும் ஆண்டவரே, உம்முடைய திரு இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும் ஐயா, உம்முடைய இரத்தம் எங்களை கழுவுகிறதற்காக ஸ்தோத்திரம், உள்ளும் புறமும் எங்களுடைய பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் இந்த வேளையிலே ஸ்தோத்திரம் முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்துமாவோடு கூட முழு பலத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அன்பு கூறுவோமாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் கண்களை என் இருதயங்களை என் செவிகளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஏசாயா ஆமென் ஜீசஸ் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கேருபீன்களும் சேராபீன்களும் துதித்து கொண்டிருக்கும் போது, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ளவன் என்று உணரச் செய்த அந்த ஆராதனை, அதுவே உண்மையுள்ள புத்தியுள்ள ஆராதனை. இந்த வேளையிலே காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, ஹல்லேலூயா எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே, எங்கள் குறைவுகளை எங்களுக்கு உணர்த்துகிற எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி நல்ல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து, அப்பா உம்மையும் என்னையும் இந்த நாட்களிலே பிரிக்கிற எல்லா காரியங்களும் பிரிந்து போகட்டும், அவைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோம், அப்பா எங்கள் இருதயங்களை எங்கள் செவிகளை எங்கள் சிந்தைகளை எங்கள் நடக்கைகளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறவரே நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. சிறியோர் பெரியோர் எல்லாரும் பயபக்தியோடு கூட ஆண்டவர் வேகம் வருகிறார், ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், ஆண்டவர் நம்மோடு கூட ஸ்தோத்திரம் 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 உலாவுகிற தேவன் நம்மை அவருக்கென்று சேர்த்து கொள்ள மீண்டும் வரப்போகிறபடினால் எல்லாரும் உணர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் செயல்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக மாற்றி உமக்கு பிரியமான சொந்த ஜனமா ஏற்றுக்கொண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் சிந்தை செயல் எல்லாவற்றையும் கழுவின தயவுக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தமாக்குகிற தயவுக்காக நன்றி. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நீதியுள்ள சந்ததியாய் நம்மை மாற்றினவர், பரிசுத்த சந்ததியாய் நம்மை மாற்றினவருக்கு பரிசுத்த சந்ததியா எழும்பி ஹல்லேலூயா இயேசுவே எங்களை பரிசுத்தமாக்கின உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம்.
கொஞ்ச நேரம் அவரை துதிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அவரை துதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. உம்முடைய மகத்துவங்களுக்காக நன்றி ஐயா. உம்முடைய மகத்துவமுள்ள அந்த ரத்தம், உம்முடைய கிருபை நிறைந்த அந்த ரத்தம் எங்களை கழுவினதற்காக ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இந்த நாட்களிலே நாம் பயப்படுகிற சூழ்நிலை, எங்கும் தவித்து கொண்டிருக்கிற மக்கள் தவித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே பயபக்தியோடு என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, உம்மால் நாங்கள் ஆதரிக்கப்பட்டவர்கள், உம்மால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அவரை உயர்த்துவோம். நல்ல கண்களை மூடி, இது உங்களுடைய நேரம். ஆராதனை நடத்துகிறவரை நீங்க பார்க்க வேண்டாம். நல்ல இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அப்பாவை பார்த்து ஏசப்பா என்று சொல்லி, நீர் எங்களை நடத்தின கிருபைகளுக்காக நன்றி, எங்களை பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ நல்ல மனதார சொல்லி துதிங்க. இயேசுவே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மாசற்ற ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்களை வழி நடத்தின எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவ சுவாசமா இருக்கிறவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசமா இருக்கிறவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண் விழிக்க பண்ணினவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். யோசி பாருங்க, அவனுக்கும் சில நேரங்களிலே பயம் இருந்தது. வனாந்தரத்தில் படுத்து கொண்டிருந்த நேரத்தில் முழிப்பேனோ, காலையில் எழுந்திருப்பேனோ என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. அதான் சொல்லுகிறான், படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணினார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளையும் நமக்கு கூட்டி கொடுத்த தேவனுக்கு, ஓ ஜீசஸ், மென்மேலும் கூட்டி கொடுத்த தேவனுக்கு, அதிகரித்து கொடுத்த தேவனுக்கு நல்ல இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எங்களை காப்பாற்றுகிறவர், நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே இயேசுவே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், எங்களை விழிக்க செய்தவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யோசி பாருங்க, நீங்க போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை வனாந்தரமான சூழ்நிலையை போல காணப்படலாம், மீட்க முடியாத சூழ்நிலையில காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரே, உமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நான், உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அறிந்திருக்கிற நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே ஒருவராலே, உம்முடைய ஒருவர் மூலமாய், உம்முடைய ஒருவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. அந்த கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தவர்களாய், ஓ praise you God. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சேர்ந்து சொல்லலாமா? உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த ஒருவராலே ஒருவர் மூலமாய் உணர்ந்து கண்களை மூடி, நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர்,
எல்லா மகிமைக்கு பாத்திர. சொல்லுவோம், இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி உண்மையான மனதோடு ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உணர்ந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே, என் பாவத்துக்காக நீங்க மரித்தீர். ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றும்படி. ஆண்டவரே, பயந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளிலே எங்கள் பயங்கள் யாவையும் போக்கின எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் பாவத்துக்காக ஜீவ பலியாய் வந்த தெய்வம் நீர். ஆண்டவரே, என் நோய்களை சுமந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி இயேசுவே. Praise you, Father. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. சொல்லுங்க பாப்போம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அநேகருடைய இருதயம் உடைந்து சொல்றீங்க, ஆண்டவரை பார்த்து ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எந்த சூழ்நிலை வந்தால் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இருக்கிற இடங்களில கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் ஒருவரால் உம்முடைய ஒருவரின் இரத்தத்தினால் ஆண்டவரே, என் தெய்வமாகிய உம்முடைய கிருபையினாலே நாங்கள் வாழுகிறோம். இன்றைக்கு ஜீவனை பெற்று இன்றைக்கு சுகத்தோடு இருப்பது உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஒருவரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பாருங்க. அது எத்தனை ஆச்சரியமானது ஆண்டவரே. இந்த உலகத்திலே மாண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளின் மத்தியிலே ஜீவனை கொடுத்து ஆளுகை செய்கிற தேவன், ஜீவனை கொடுத்து நம்மை ஆளுகை செய்ய வைக்கிற தேவன். ஒருவரும் பயந்து போன சூழ்நிலையில அல்ல, தேவ பலத்தோடு கூட எழும்புகிற சூழ்நிலையில கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஜீவனை பெற்று நான்
செய்திட கிருபையையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. ரிபாஷே தரா ரியா தரா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு. வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை, அந்த ஜீவன் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன் உங்களை சந்திக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே ஒருவரையே நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே ஓ ராபா ஷகதரா கதரா தியாதரா. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி ஏகோபித்து ஒரே சத்தமா ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பா நீரே பாதாளத்தை மரணத்தை வென்றவர் ஆண்டவரே என்று சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி ஓ ராபா ஷகதரா தரா சியாக்கரபா நல்ல அந்நிய பாஷைகளை பேசி உங்களை மூடி இருக்கிற அந்த பயம் இயேசுவின் நாமத்தினாலே மரண பயங்கள் எல்லாம் விலகி போகிறதற்காக ஓ ராபா ஷகதரா தரபா ஓ ரியாங்கரதரா ஷதரா நல்ல கரங்களை தட்டி உற்சாக இருதயத்தோடு கூட ஓ ராபா ஷேகதரபா லதரபா எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த பரலோகத்தின் தேவனை பார்த்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொண்டவர், நமக்கு விரோதமாய் சுற்றிலும் 1000-10,000 பேர் எழும்பினாலும் அவைகளின் மத்தியிலே ஜெயம் எடுக்க வைக்கிறவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆமென். praise you Lord. Amen. Alleluia. Hosanna. Alleluia. Hosanna. கரங்களை உயர்த்தி Alleluia. Hosanna. Alleluia. Hosanna. ஆண்டவர் நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக சேர்ந்து Alleluia. Hosanna. எல்லா பயமும் விலகுகிறது இந்த நேரத்தில் சேர்ந்து Alleluia. Hosanna. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் Alleluia. Hosanna. ஜெயம் தருகிறவரே Alleluia. Hosanna. Alleluia. Hosanna. இருக்கிற இடங்களை கண்களை மூடி எல்லாரும் வேடிக்கை பார்க்காம ரிபா ஷேகதரா அல்லேலூயா அல்லேலூயா என்கிற சத்தம் உங்கள் வீடு முழுவதிலும் ஆளுகை செய்யட்டும். அதிலே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். praise you God. hallelujah. Hallelujah. Hosanna. கடைசியா எல்லா சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, சிங்காசனத்தை பாருங்க. Hallelujah. Hosanna. Oh Jesus, we praise you. Hallelujah. Hosanna. Hallelujah.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர், அவர் ஒருவரே ஸ்தோத்திரம் இருளான சூழ்நிலைகளிலும் வெளிச்சமாய் வசனத்தை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறவர் அல்ல. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, நன்றி ஆண்டவரே, இன்னும் இந்த சூழ்நிலைகளிலும் எங்கள் இருதயம் உம்மை மனரம்பியத்தோடு துதிக்க எங்களுக்கு கிருபைகளை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ஆராதனை நேரம் என்பதற்காக அல்ல, இந்த சூழ்நிலையிலும் எங்கள் இருதயம் ஒரு மானை போல தண்ணீர் தாகத்தோடு உம்மை நோக்கி வாஞ்சித்து ஓடி வருகிறது ஐயா. அந்த தாகத்தை தீர்த்து எங்களை தேவ பலத்தினால் ஜீவ தண்ணீரினால் நீந்தி நீந்தி மூழ்க ஆண்டவரே, மிதந்து மிதந்து மகிழ உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு கொடுத்தார். அதாவது நாம் தேவனை நன்றாக ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை சந்தோஷப்படுத்த நல்ல ஒரு நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சேனைகளின் கர்த்தர், சேதமில்லாமல் நம்மை பாதுகாக்கிறவர். 7 மடங்கு நெருப்பு சூடாக்கப்பட்டு அந்த இடத்துல அவருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த அனனியா, அசரியா, மிஷாவேல், அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்களை இந்த அக்னி சூளையிலே போட்டபோது அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த அக்னிக்குள்ளே தேவன் இருந்தார். சிங்கங்களின் கெபியிலே தானியேலை போட்டபோது சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஒரு தூதனை அனுப்பி அதனுடைய வாயை கட்டினார். ஆம், தேவ பிள்ளைகள் எந்த இடுக்கண்கள், இக்கட்டுகள், ஆபத்துக்கள் இவைகளின் நடுவில் கடந்து போகிறார்களோ அது எதுவுமே நம்மை சேதப்படுத்தாதபடி நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? அப்படி என்றால் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடு அங்கு உலாவுகிறார். விசுவாசத்தை அறிக்கை செய்து சந்தோஷமாய் பாடுவோம். காப்பவர்
ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். விசுவாசம் வந்திருக்கா? என்னை சுற்றில் நடக்கிற எதுவுமே என்னை சேதப்படுத்த முடியாதுங்கிற விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்களா? அப்படி என்றால் திரும்பவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஒரு பாடலை பாடுவோம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம். அவர் என்னை பாதுகாப்பார், சேதமில்லாமல் பாதுகாப்பாருங்கும் போது நமக்கு என்ன கவலை? துதியின் ஆடையை உடுத்தினவர்களாக சந்தோஷமாக கவலையெல்லாம் மறந்து கர்த்தரை துதித்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கழிவுறுவோம். புலம்பலில்லை, இனி அழுகையில்லை, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தார், அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவர் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இங்கு உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென். கவலையும் மறந்துருச்சு. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? மனதுருக்கம் உள்ளவர். இப்போ மற்றவர்களுக்காக ஒரு ஜெப பாடலாக இந்த பாடலை பாடப்போகிறோம். எங்களுக்காக நீங்கள் காயப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க. உங்கள் தழும்புகள் எங்களை சுகமாக்குறது. ஏனென்றால் நீர் மனதுருகிற தெய்வம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். மனதுருகும் தெய்வமே உம்மை மனதார துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன்,
முழுவதுமாய் காயப்பட்டு நொறுக்கப்பட்ட தேவன் அவருடைய கரங்களில் இருக்கிற தழும்புகளாலே நம்மை சுகமாக்குகிறார். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையில யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கு ஏதாவது வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதோ பரலோகத்திலிருந்து நமக்காய் நீட்டப்பட்ட ஒரு காயப்பட்ட கரம் இருக்கிறது. இதை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த கரம் அமர்கிறது. ஆமென். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோமாக. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. உங்கள் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவா, தினம் தினம் அற்புதம் செய்தியாவே. இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் அற்புதம் செய்கிறார். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி, ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். பிரைஸ் தி லார்ட். நன்றா ஒரு 3 பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை உயர்த்த தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இப்பொழுது ஒரு பாடலை ஒரு ஜெப பாடலாக நாம் பாடப்போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த பாடலை முழங்காலில் நின்று பாடினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். செய்திக்குள்ளே ஜெபத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுவோம். உம் சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. சேர்ந்து ஜெபத்தோடு பாடுவோம். ஆமென். சித்தம் போல் என்னை என்றும் கர்த்தரே நீ நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும்
ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே நீர் நடத்தும். சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. ஆம், ஜெபத்தோடு நாம் பாடின பாடலை தேவன் கேட்டிருக்கிறார். அப்படியே அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். தொடர்ந்து ஜெப நேரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இணைந்து நம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இருதயம் இணையட்டும், கண்களை மூடிக்கொள்வோம், ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் சபையாய் இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் அவர் ஆவலுள்ளவராக காத்து கொண்டிருக்கிறார். பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோமா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது மிகவும் பலனை ஆண்டவர் அந்த ஜெபத்தின் மூலமாக நம்ம ஏறிருக்கிற ஜெபங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஏசப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவ பிள்ளைகளாக, தேவனுடைய சபையாக வித்தியாசமான பல இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் கூட தகப்பனே, நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். எல்ஷடாய் தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். ஏலோஹிம் தேவனே, அதோனாய் தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, ஆபத்து காலத்திலே உம்மைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. இந்த வேளையில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் தேவைகளையெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் உடைய பாதுகாப்பு விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. அக்கினி மதிலாய் இருந்து உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வீராக. எல்லா தேவைகளிலே நீர் போதுமானவராய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பயங்களுக்கும் திகில்களுக்கும் நீர் உடைய பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஒரு பிள்ளைகள் கூட பட்டினியாக இராதபடிக்கு, தேவைகளினாலே நெருக்கப்படாதபடிக்கு ஆச்சரியமாய் தேவன் அதிசயமாய் அற்புதமாய் பிள்ளைகளுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. சுகத்தை தாருங்கப்பா, பலத்தை தாருங்க. எந்த பலவீனங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. இந்த கொரோனா நோய் கிருமிகள் நம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உங்களுடைய செட்டைகளுக்கு கீழே உங்களுடைய பிள்ளைகளை அடைக்கலமாய் வைத்து பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஜெபிப்பதிலே சோர்ந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேதத்தை வாசிக்க முடியாதபடி சோர்வுகள் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சபையார் மீதும் உடைய பாதுகாப்பின் கரம் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா நாட்களிலே கூட உடைய பிள்ளைகளுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நீர் தருவீராக ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனுக்கு என்று எதையாவது சேர்த்து வைக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் அப்பா. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக, கவர்மெண்ட்டுக்காக நம்ம ஜெபிக்கலாம், நம்முடைய முதல்வருக்காக ஜெபிக்கலாம், அவரோடு கூட இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கலாம், எம்எல்ஏஸ்க்காக ஜெபிக்கலாம்.
கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தை ஆளுகிற காரியத்திலே, மாநிலத்தை ஆளுகிற காரியத்திலே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களை நல்ல திட்டங்களை செய்கிறதற்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும். இப்பொழுது கூட நம்முடைய முதல்வர் பல இடங்களுக்கு இந்த கொரோனாவுடைய காரியத்திற்காக பல இடங்களுக்கு டூர் போகிறது நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த மகனுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம், மற்ற மினிஸ்டருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கலாம். ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை செய்ய களத்தில் இறங்கும் பொழுது கர்த்தர் எந்த நோய் கிருமிகளும் அவர்களை தொற்றாதபடி காப்பாற்ற வேண்டும். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல மனநிலைமையை கர்த்தர் தர வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தர வேண்டும். எல்லா நோய் தொற்றுகளுக்கும் வியாதிகளுக்கும் அவர்களை விலக்கி கர்த்தர் காக்க வேண்டும். நம்ம இதுக்காக ஜெபிக்கலாமா? தேவ பிள்ளைகளே, நம்ம இணைந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் சொன்னார், அரசாளுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த வேளையில் இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகனுக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டவரே ஜனங்கள் மீது இருக்கிற அன்புக்காக, ஜனங்கள் மீது ஜனங்களுக்காய் உழைக்க வேண்டும் என்கிற பாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மகனை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவரோடு கூட பல இடங்களுக்கு கூட போகிற ஆண்டவரே மினிஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எம்எல்ஏஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த நோய் கிருமிகள் நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீர் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை வைத்து நீர் காத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தமிழ்நாட்டை மேம்படுத்தும்படி அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளிலேயும் நம்முடைய கரம் அவர்களுக்கு கூட இருந்து துணை நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய கரம் இருக்கட்டும். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அடுத்தபடியா நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கலாம். கொரோனாவில் எவ்வளவோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சிறு சிறு வயதில் இருக்கிறவர்கள் கூட உயிரிழக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமைக்குள்ளே இந்த தேசம் காணப்படுகிறது. நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய கரம் ஜனங்களின் மீது இறங்க வேண்டும். தேவனுடைய கோபம் தேசத்தை விட்டு அகன்று போக வேண்டும். எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். தாயை இழந்து, தகப்பனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, புருஷனை இழந்து, மனைவிகளை இழந்து எவ்வளவோ வேதனைக்குள்ளே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்ற வேண்டும். இனியும் இப்படிப்பட்ட அவல நிலைமைகள் வராதபடிக்கு இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை விட்டு அகன்று போக வேண்டும். கர்த்தர் கிருபையா இறங்கி உதவி செய்யணும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார். என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தினுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனாவினாலே ஆண்டவரே ஜனங்கள் படுகிற எல்லா இன்னல்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஜீவனையும் கர்த்தர் நீர் காப்பாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குணமாகி போகத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. இந்த கொரோனாவுடைய வீரியம் அழிந்து போகத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபைகளை தாரும். சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்களுடைய தேசம் இயல்பு நிலைமைக்கு திரும்ப ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ தேவ ஜனங்கள் நாங்கள் இணைந்து சிங்காசனத்திற்கு நேராக முறையிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிற எங்கள் ஆண்டவர் சீக்கிரத்தில் எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலெல்லாம் நிரம்பி வடிகிற நிலைமைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற ஒரு போர்க்கால பதட்டத்தை போல இருக்கிற இந்த ஆண்டவரே கொள்ளை நோயினுடைய தீவிரம் குறைந்து போகும்படியாய், அற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து தேவ பிள்ளைகளே, இன்னொரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று. கர்த்தருடைய கிருபை ஜனங்களை ரட்சிக்கணும். ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு உணர்வை தரணும். ஆண்டவர் அவங்க இருதயத்தில் கிரியை செய்யணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஜனங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும். கொத்து கொத்தா ஜனங்கள் நரகத்துக்கு போகிற இந்த அவல நிலைமைகளையெல்லாம் கர்த்தர் மாற்றி இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே ஆண்டவருடைய ரட்சிக்கிற வல்லமை நம்முடைய தேசத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு கதவடைக்கப்பட்ட தேசங்களுக்குள்ளே கடந்து வரணும். கிறிஸ்தவ நாடுகள் என்று பெயர் கொண்டும் ரட்சிப்பின்
அனுபவமே இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளே கர்த்தருடைய ரட்சிக்கிற கரம் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் நாடுகளுக்குள்ளே கர்த்தருடைய கரம் கடந்து செல்ல வேண்டும். முழு உலகத்திலேயும் ஆண்டவருடைய ரட்சிக்கிற வல்லமை அளவில்லாமல் இந்த நாட்களிலே வெளிப்பட வேண்டும். சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, அற்புத அடையாளத்தின் மூலமாக எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு நரகத்தின் வல்லடிக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்படும். இதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே அப்பா, உம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து ஜனங்களுக்கு பாவம் மன்னிப்பாக மீட்பை நீர் வைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் உணர்வில்லாதபடிக்கு தேவனை தேட மனமற்று இருக்கிற இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. அப்பா ஆண்டவரே, நீர்தான் ரட்சகர், நீர்தான் ஆண்டவர். நீர் சொன்னீர், என்னை தவிர வேறொரு ரட்சகர் இல்லை என்று. முழு உலகமும் உம்மை திரும்பி பார்க்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக, உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் ஜனங்களை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, இதுவரையிலும் இல்லாத அளவு ஆண்டவரே ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய நம்மளை ரட்சிக்கிற வல்லமை தேசங்களின் மீது ஆண்டவரே அப்பா இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசியாக இஸ்ரவேல் நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இஸ்ரவேல் நாடு யூதர்களுடைய நாடு அல்ல. இஸ்ரவேல் நாடு இஸ்ரவேலின் தேவனுடைய நாடு. அதுக்கு விரோதமாக எத்தனையோ தேசங்கள் ஒன்று கூடி தாக்க வருகிறார்கள். அந்த தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளணும். அதோடு மாத்திரமல்ல, எவ்வளவோ உயிர்கள் சிந்தப்படுகிறது, எவ்வளவோ ஜனங்கள் சாகக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கலாம். அந்த தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லா எதிர் வல்லமைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். அழிவுகளுக்கு, நஷ்டங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தருடைய கரம் அந்த தேசத்தின் மீது இருந்து அந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் நாட்டை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, உறங்காமல் தூங்காமல் நம்முடைய தேசத்தை நீர் காத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யுத்தத்தை போன்ற யுத்தம் வருகிறதுக்குரிய அபாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அறிகுறிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த தேசத்திற்கு இறங்குவீராக. உடைய பாதுகாப்பை நீர் கட்டளையிடுவீராக. இஸ்ரவேலே, உன்னை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே சுகித்திருப்பார்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களை நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மேசியா நீர்தான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை நீர் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசம் முழுவதிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் எங்கள் சர்வ வல்லமையுள்ள பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கிறீங்க அப்பா. ஏற்ற வேளையிலே நல்ல பதிலை நீர் கொடுக்க போகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நன்றாக ஆராதிக்க, பாடலை பாடி கர்த்தரை துதிக்க, நம்பிக்கையை வெளிப்படுத்த, மக்களுக்காக, தேசத்துக்காக நாம் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். எனவே கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோடு விசுவாசத்தோடு கேளுங்கள். அந்த வார்த்தையின்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டும் நாம் எல்லாம் ஒரு வாரத்தை காணும்படியாக கர்த்தர் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தமிழகத்தில் என்றும் இல்லாத அளவிற்கு இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகப்படியாய் போய்கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் வேதனைகள், எங்கு பார்த்தாலும் கண்ணீர், கவலை. இதையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள், சமூக ஊடகங்களில் நீங்கள் இதையெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு கேள்வி, இதெல்லாம் ஏன் வர வேண்டும்? ஆண்டவர் பார்த்து கொண்டு ஏன் சும்மா இருக்கிறார் என்று உங்களுக்கும் அந்த கேள்வி வந்திருக்கலாம். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். நாம் ஆண்டவராகிய தேவனை நோக்கி கேட்கிறோம். மற்றவர்கள் கடவுளே உனக்கு கண்ணில்லையா, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இவ்வளவு வேதனை என்று மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசித்து உங்கள் சிந்தையை தூண்ட விரும்புகிறேன். நாம் வாழ்கிற காலத்தில் புறஜாதியர்கள் வாழ்வது போல வாழ நம்மை அழைக்கவில்லை. வேதத்தில் எல்லா காலங்களை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாக சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறது. நாம் வாழும் காலம் என்ன என்பதை நாம் அறிந்திருப்போமானால் அதற்கேற்றபடி ஞானத்தோடு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று
நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலத்தை அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டுமா? ஒரு விவசாயி எடுத்துக்கொள்வீர்களானால் அந்த விவசாயிக்கு உழ வேண்டிய காலம் எது, விதைக்க வேண்டிய காலம் எது, அறுவடை செய்ய வேண்டிய காலம் எது என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறார். மழை பெய்து கொண்டிருக்கும் போது நிலத்தில் ஈரப்பதம் வந்துவிட்டது என்று அவன் போய் விதைக்க மாட்டான். எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அந்த விவசாயிக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை பெற்ற நாம் இந்த வேதத்தை படிக்கும்போது நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும் ஒரு மத புத்தகம் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது என்ன சொன்னதோ அதுதான் நடந்தது, அது என்ன சொல்லுகிறதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அது என்ன சொல்லுகிறதோ அதுதான் நடக்கும். எனவே எந்தெந்த காலங்களில் என்னென்ன நடக்கும் என்பதை தேவன் எழுதி வைத்து விட்டார். உலக மக்களுக்கு எதிர்காலம் ஒரு இருளாக தென்படுகிறது. இனி என்ன நடக்குமோ இனி என்ன நடக்குமோ என்று. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்கிறார், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை நான் உனக்கு காட்டுவேன். ஆம், நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான், அல்லது பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்த தேவன் மட்டும்தான் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக மனிதனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லா மதத்தில் உள்ள புத்தகங்களும் நடந்த சம்பவங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் நடக்கப் போகிற சம்பவங்களை நமக்கு காட்டுகிறது. எனவே நாம் வாசித்த வசனத்தின்படி நாம் காலத்தை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்போ மிகவும் கொடிய காலத்துக்குள்ளே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் பூமி எதிர்ச்சி. பயங்கரமான நிலநடுக்கம் 2 நாட்களுக்கு முன்பாக நேபாளிலே நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் காற்றாற்று வெள்ளம் போல தண்ணீர் உள்ளே புகுந்து வீடுகளை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், டவ்தே புயல் அது குஜராத்தை புரட்டி போட்டு விட்டது, மகாராஷ்டிராவை புரட்டி போட்டு விட்டது. இயற்கையின் சீற்றங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் நிலநடுக்கம், ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், இன்னொரு பக்கம் பஞ்சம். எல்லாவற்றுக்கும் மேலாக யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். காலமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் அந்தந்த காலத்தில் நடக்கிற யுத்தத்தினுடைய முடிவு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு யுத்தத்திலும் அந்த முடிவில் வேத வசனம் நிறைவேறி இருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் லெபனானிலிருந்து செயல்படுகிற தீவிரவாத இயக்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போர் உலகத்தின் முடிவை குறிக்கிறது. ஒரு 3ஆம் உலக மகா யுத்தம் வருவதற்கு ஒரு ஆயத்தத்தை நமக்கு ஒரு எச்சரிப்பாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நாம் வாழ்கிற காலம் கொடிய காலம். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீரே, வசந்த காலம் இருக்கும் என்று, சந்தோஷமான காலம் இருக்கும் என்று அந்தந்த காலத்தில் அது நடக்கும்படி எழுதி வைத்திருக்கிறார். எனவே அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் வாழ்கிற காலம் என்ன என்பதை அறிந்து அந்த காலங்களுக்கு நாம் சார்ந்து கொள்வதற்கு என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு அறுவடை காலத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை விட்டுவிட்டு விதைப்பின் காலத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. விதைக்கிறவனுக்கு விதைக்கும் போது இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார். ஒரு விதையை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். அறுப்பின் காலத்தில் உன் ஜீவனுக்கீடாக ஜனங்களை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம், கொடிய காலம். மனிதர்களுக்குள்ளே சுபாவ அன்பில்லை. இந்த கொடிய காலங்கள் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். இந்த சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து உங்களுக்காக திரும்ப வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்
தற்பிரியராயும் பணப்பிரியராயும். இது ரெண்டு பிரியத்தை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தற்பிரியராக நடப்பார்கள், பணப்பிரியராக நடப்பார்கள். 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சுகபோக பிரியராக இருப்பார்கள். நான் சுகமாக வாழ வேண்டும். இந்த கொடிய காலத்தினுடைய அறிகுறி என்ன? பணம் 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 பணம். இன்னொன்று, அந்த சுகபோக பிரியர்கள் நல்ல சுகபோகமாக வாழணும். சுகபோகமாய் வாழ்கிற ஸ்திரீ உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. சுகத்தை தேவன் தருகிறார். சுகமாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், குறையில்லாமல் வாழ வேண்டும். ஆனால் சுகபோகமாக நாம் வாழக்கூடாது. இன்றைக்கு மனிதனுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த தடுமாற்றம் இல்லாமல் சுகபோகமாக நான் வாழ வேண்டும் என்று. சுகபோகமாய் வாழ்கிற காலம் அல்ல இது. எனவே தான் மனிதர்கள் தற்பிரியர்கள். இன்றைக்கி நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கொரோனா வியாதியினுடைய தாக்கத்தினால பெத்த பிள்ளைகள் கூட தகப்பனுடைய பிணத்தின் பக்கத்தில் போக மாட்டேங்கிறார்கள். ஏன்னா என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். அது உண்மைதான். ஒரு பக்கம் என் உயிர் எனக்கு முக்கியம், என் நலன், என் சுகம், என்னுடைய காரியம் என்று அவர்கள் தற்பிரியராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படி நன்றாக வாழலாம், இதுதான் கடைசி காலத்தினுடைய அறிகுறி. தற்பிரியராயும் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது பணப்பிரியராயும். பணப்பிரியராயும் இன்றைக்கி நீங்கள் நடைமுறையில் சில காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். மருத்துவமனையில் வேலை செய்கிற செவிலியர்கள் இறைவனுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். மருத்துவர்களையும் அப்படித்தான் சொல்லுவார்கள். உயிர் காக்கக்கூடிய தேவ தூதர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு மருந்தை பதுக்கி வைத்து பிளாக்லே அவர்கள் விற்று, கள்ளச்சந்தையில் விற்று, ஒரு 1000 ரூபாய் வரக்கூடிய மருந்தை 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் என்று விற்கிறார்களே. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? பணப்பிரியர். எவன் செத்தா எனக்கு என்ன, எனக்கு பணம் கிடைச்சா போதும், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை பணம். அந்த பணப்பிரியராக மருத்துவர்கள் கூட கள்ளச்சந்தையில் அதை விற்று கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற காலம் தற்பிரியராக வாழ்கிற காலம், பணப்பிரியராய் வாழ்கிற காலம், சுகபோக பிரியராய் வாழ்கிற காலம். இந்த கடைசி காலத்தில் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நடக்கிற சம்பவங்களையெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இதை அடுத்து இது நடக்கும், இதை அடுத்து இது நடக்குங்கிறத நம்ம வேத வசனத்தில் புரிந்து கொண்டு தெய்வ பயத்தோடு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தெய்வ பக்தியிலே வளர வேண்டும். ஆனால் கடைசி நாட்களுடைய ஒரு அடையாளம் இதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறிதலுக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுகிறார்கள், அதன் பலத்தை மறுதளிக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பக்தி உள்ளவர்கள் போல் காணப்படுகிறார்கள், ஆனால் தேவனோடு நடக்கிற அனுபவம் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த வசனத்தை எல்லாம் பாருங்கள். நாம் வாழ்கிற காலம், காலத்தை அறிந்தவர்களாக வாழ வேண்டும். நாம் வாழ்கிற காலம் என்ன காலம்? கொடிய காலம். இந்த கொடிய காலத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும்? கொடிய காலங்களினுடைய தொடர்ச்சி என்ன? இன்றைக்கு இஸ்ரேலிலே நடக்கிற இந்த யுத்தம், அமெரிக்கா ஒரு கெடு கொடுத்துருக்கு. என்னென்னா, கெடுவே கிடையாது, இன்றோடு யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பிரதமருக்கு அவர் ஃபோன் போட்டு இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாட்கள் கெடு கிடையாது, உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று. இவர் தொலைபேசியில் சொன்ன உடனே முப்படை அதிபர்களை போய் இந்த இஸ்ரேலின் பிரதமர் போய் பார்த்திருக்கிறார். அவர் பார்த்து அவர்களோடு சொல்லுகிறார், இந்த தீவிரவாத இயக்கத்தை கூண்டோடு ஒழிக்கிற வரைக்கும் நமக்கு ஓய்வில்லை. அப்படி என்ன அர்த்தம்? அமெரிக்கா சொன்னால் சொல்லிட்டு போது, நாங்கள் எங்களுடைய எதிரிகளை கூண்டோடு அழிக்கிற வரைக்கும் நாங்கள் எதையும் நிறுத்தப் போவதில்லை என்று. இப்படி இஸ்ரேல் பயங்கரமான யுத்தத்தில் அது செயல்பட்டு கொண்டிருக்கும் போது உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு வழி செய்வார்கள். அது 3ஆம் உலக மகா யுத்தமாக வெடிப்பதற்கு 99% வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயத்தில் ஆண்டு வருவார். இதைத்தான் போன வாரமும் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த செய்தியை நன்றாய் கவனித்து நீங்கள் கேளுங்கள். நான் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதற்கேற்றபடி நான் தேவனிடத்தில் வாழ வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும். இந்த பூமியில் அந்த நேரத்தில் நான் எப்படி விழிப்புள்ளவனாக வாழ வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரோ அந்த விழிப்போடு கூட நான் வாழ வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில்
நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், காலங்கள் கொடிய காலங்கள் மட்டுமல்ல, எதுவுமே செய்ய முடியாத ராக்காலம். வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு போக முடியவில்லை, யோசித்து பாருங்கள். சபைக்கு போகிறவர்கள் சபைக்கு போக முடியவில்லை, எங்குமே யாரும் போக முடியவில்லை, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். ஸோ கொடிய காலம், ராக்காலம், பொல்லாத காலம், நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் பொல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈவு இரக்கம் என்பது மருந்துக்கு கூட கிடைக்காத நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும், காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது, இதுதான் மிக முக்கியம். இந்த காலத்தில், எந்த காலத்தில்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுத்த காலத்தில், இந்த கொள்ளை நோயின் காலத்தில், இந்த நெருக்கடியின் காலத்தில், இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது. தொலைக்காட்சியில் சில பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் ஜெபம் நடத்துகிறார்கள், மிகவும் சந்தோஷம். ஜெபமே பண்ணாத அநேகர் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆவலோடு ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஜெபிக்க தெரிந்த தேவ பிள்ளைகள், தேவனோடு நடக்க தெரிந்த தேவ பிள்ளைகள் ஒரு பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு ஜெபிப்பதை விட இரவு பகலாக நினைக்கும் போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தனிப்பட்ட ஜெப எழுப்புதலை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவர் நடத்துகிற ஜெப நிகழ்ச்சியில் நான் அமர்ந்து கொண்டு ஜெபிப்பது தவறு அல்ல, நீங்கள் என்னை தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அதை விட முக்கியமானது எது? நீங்கள் முழங்கால் படியிட்டு இருதயத்தில் பாரத்தோடு, கண்களிலே கண்ணீரோடு நடக்கிற சம்பவங்களை பார்த்து, தொலைக்காட்சியிலே நாம் கேட்கிற செய்திகளை கேட்டு அவைகளை ஜெபமாய் மாற்ற வேண்டும். ஜெபிக்கக்கூடிய கூட்டம் இந்த பூமியில் இருந்தால் தேவனுடைய கோபத்தை நாம் மாற்ற முடியும். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, எண்ணாகமத்தின் புத்தகத்தில் வாதை தொடங்கி இருந்தது. மோசே சொல்லுகிறான் ஆரோனை பார்த்து, நீ போய் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறான். செத்தவர்களுக்கும் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் அவன் போய் தூப கலசத்தை பிடித்து கொண்டு நின்றபோது வாதை நிறுத்தப்பட்டது. யாருக்கு தெரியும்? தேவ பிள்ளைகள் அனைவரும் அரை கதவை மூடிக்கொண்டு இரக்கமுள்ள பிதாவை நோக்கி கண்ணீரோடு கதறினார். ஆண்டவர் இறங்குவார், தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார். நாம் வசிக்கிற நம்முடைய தேசத்து நிமித்தம், நம்முடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுப்பார். யோசித்து பாருங்கள். கப்பல் பிரயாணத்தில் பவுல் போய் கொண்டிருக்கும் பொழுது பெரிய கப்பல் சேதம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், யாருக்கு ஒன்றும் நடக்காதுப்பா, ஒன் நிமித்தம் மற்றவங்களையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறார். ஆம், நாம் தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிப்போமானால் இந்த நாட்கள் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காலம் அல்ல. ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன், உங்களை அபிஷேகித்த தேவன், உங்களை இரத்தத்தால் மீட்டு கொண்ட தேவன் உங்களுடைய சொந்த தகப்பன். உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுக்கு அவர் தருவார், அற்புதம் நடத்துவார், அதிசயங்கள் நடக்கும். இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற நாம் நம்முடைய காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும்? தேவ சமூகத்தில் கண்ணீரோடு. ஆனால் பிசாசு இன்றைக்கு நம்முடைய நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் செலவழிக்க முடியாதபடி நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் ஜெபிக்கிறோம். நானும் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு நம்மை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக. இந்த காலத்தில் தேவன் திருப்திப்பட வேண்டும். அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெப நேரம் தவிர நடக்கும்போதும், படுக்கும்போதும், அமரும் போதும், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தேவனிடத்தில் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனே எங்கள் தேசத்தை காப்பாற்றும், உலக மக்களை காப்பாற்றும். ஏன் காப்பாற்ற வேண்டும்? அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை அறிந்து பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும். அன்பானவர்களே, எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்திருப்பாயானால். நம்மை சந்திக்கும் காலம், இப்படிப்பட்ட காலங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்க வருகிறார். அன்றைக்கு உபத்திரவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது என் ஜனங்களை நான் சந்திக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி என்றால் மீட்டு கொண்டு போக அந்த உபத்திரவத்தின் பூமியிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு அவர்களை நான் கொண்டு போக போகிறேன். இன்றைக்கும் நாம் இப்படி ஓலமிடும்போது, தேவனை நோக்கி முறையிடும்போது,
இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை சந்தித்து நம்மை கொண்டு போவதற்கு நம்முடைய நேசர் வரப்போகிறார். குருவிகள் பாடும் சத்தம் கேட்கிறது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கிறது. என் நேசர் வரக்கூடிய காலம் ஆயிற்று என்று உன்னத பாட்டின் புத்தகத்தில் மணவாட்டி பாடுகிறாள் அல்லவா? ஆம், இந்த நேரத்தில் நாம் இன்னொரு காலத்தை அறிந்திருக்க வேண்டும். ஒரு பக்கம் கொடிய காலங்களாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலமாக இருந்தாலும், பொல்லாத காலமாக இருந்தாலும், நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த சூழ்நிலை மாறும்படி நான் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த வேதத்தில் சொன்னதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கண்ணீரோடு ஓலமிட்டு இதை நிறுத்தும் ஆண்டவரே என்று கேட்போம். யாருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச காலங்களை தேவன் கிருபையாய் கொடுத்து அநேக மக்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். போதகராகிய என்னை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எனக்கு யார் பிரசங்கம் பண்ணுகிறார்? என்னை யார் உற்சாகப்படுத்துகிறார்? என்னை யார் இன்னும் அதிகமாக பலப்படுத்துகிறார்கள்? யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து எங்களை நாங்களே பலப்படுத்திக் கொள்கிறோம். தேவ சமூகத்தில் அமர்ந்து எங்களை நாங்களே உற்சாகப்படுத்திக் கொள்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் அமர அமர தேவ பலம் எங்களுக்கு கிடைக்கிறது. நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒரு போதகனாக இருக்கிறபடினால் மற்றவர்களுக்கு போதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய போதனையை கேட்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் இப்படி காலத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமே, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள்லாம் இன்றைக்கி பாஸ்டர் அளவுக்கு வளர்ந்துருக்கணும். ஆனால் இன்னும் யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா? யாராவது பண்ணுற ஜெபத்தில் நானும் போய் இணைஞ்சிக்கிற மாட்டேனா? இல்லை, ஒரு போதகர் நடத்துகிறவர். அதை போல் அந்த அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும். அதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். காலத்தை அறிந்தவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4:5 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு 3 வாசித்தேன். 4:5 வாசிக்கிறேன். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஏற்கனவே பல காலங்களை பார்த்தோம். அதில் ஒரு காலம் சத்தியத்துக்கு செவியை விலக்கி ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், இந்த காலங்களுக்கு ஏற்றபடி சொல்லுகிற செய்திகளை பொறுக்க மனதில்லாமல், எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது, எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் போதகர் பேசவில்லை. நான் அதை பேச வேண்டும் என்கிற அவசியமில்லை. வேதம் உங்களிடத்தில் இருக்கிறது, நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எந்தெந்த காலத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே ஒரு அடையாளம் என்னவென்றால், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். எரேமியாவுடைய வாழ்க்கை பாருங்கள். ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பின் காலம் வந்துவிட்டது. அன்றைக்கு இருந்த எருசலேமுக்கு. அன்பானவர்களே, அனுக்கிரக காலம் என்று ஒரு காலம் உண்டு, நியாயத்தீர்ப்பின் காலம் என்று ஒரு காலம் உண்டு. அனுக்கிரக காலம் என்பது ஆண்டவர் மன்னித்து 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 உங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கிருபைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இது அனுக்கிரக காலம். இதைத்தான் பவுல் சொல்கிறார், இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த அனுக்கிரக காலம் முடிந்த பின்பு நியாய தீர்ப்பின் காலம் என்று ஒன்று வரும். தீர்க்கதரிசிகளை கொண்டு மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எச்சரித்து கொண்டே இருந்தார். நயங்காட்டி அழைத்தார், பயில் காட்டி அழைத்தார். கண்ணே, மணியே, செல்லமே, மனம் திரும்பப்பான்லாம் சொன்னார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. எனவே ஆண்டவர் எரேமியாவை விட்டு இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன், இந்த தேவாலயம் தீக்கிரையாக்கப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்வார்? நல்ல தெய்வம் இப்படி செய்ய முடியுமா? நீ பொல்லாதவன். நாங்கள் ஆராதிக்கிற யெகோவா எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அன்புள்ளவர். ஆனால் அந்த யெகோவா தான் இந்த எரேமியாவிடத்தில் சொல்லுகிறார் என்பதை ஜனங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை. ஏனென்றால் வேத வசனத்தின்படி வாழவில்லை, மனம் விரும்புகிறபடி வாழ்ந்தார்கள். இந்த எரேமியா சொன்ன உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் அங்கே பொய்யின் ஆவியினால் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய சிலர் இருந்தார்கள். ஒன்றும் நடக்காது, தேசத்தை எதிரிகள் பிடிக்க மாட்டார்கள், ஆண்டவர் சௌக்கியத்தை கட்டளையிடுவார், நுகத்தை முறித்து போடுவார், நாம் நன்றாக இருக்கலாம், இந்த பட்டணம் எதிரிகளுடைய கையில் கொடுக்கப்படுவதில்லை. இந்த எரேமியா சொல்லுவது போல எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை, எந்த அந்திகிறிஸ்தும் வரப்போவதில்லை. அதாவது நான் இப்போ உள்ள பாணியில் சொல்கிறேன்.
இன்றைக்கி ஊழியர்கள் சொல்லுவதை பார்த்து ஜனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அந்த கிறிஸ்துவெல்லாம் வரமாட்டான், அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல தெய்வம் கொடிய காலத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். கடைசியில் எரேமியாவை அடித்தார்கள், உலையிலே போட்டார்கள், உலையான சேற்றிலே போட்டார்கள். ஆனால் எரேமியா சொன்னது நடந்தது. ஆரோக்கியமான உபதேசத்தை இன்றைக்கு ஜனங்களுக்கு கேட்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. ஒரு அழகான வாக்குத்தத்தம் கிடைக்காதா, என்ன கோமா ஸ்டேஜில் வைக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்காதா, ஒரு இனிமையான வசனத்தை பேச மாட்டாங்களா? ஆனால் இது கடைசி காலம் என்பதற்கு அது ஒரு அறிகுறி. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பாஸ்டங்களை வீட்டு கூப்பிட்றாங்களா? இல்லை. இல்லை ஒரு விசுவாசி நிறைய சபையாக போய்கிட்டே இருக்கா? இல்லை. திரளான போதகர்களை சேர்த்து கொண்டென்றால் இன்றைக்கு யூடியூப்பில் தங்களுக்கு ஏற்றபடி யார் மனம் நோகாமல் பேசுகிறார்களோ அந்த செய்திகளையே திரும்ப 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 கேட்டுக்கொண்டு அதிலே இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திரளான போதகர்களை சேர்த்து கொள்ளும். இவருடைய பிரசங்கம் நல்லா இருக்கும், இவருடைய எதுக்கு நல்லா இருக்கும்னு என்ன அர்த்தம்? என்ன கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம், என்ன உணர்வடைய செய்யாது. பயப்படாத, கவலைப்படாத, கர்த்தர் உங்க கூட இருக்கார், கர்த்தர் நல்லவர், இப்படியே சொல்லி சொல்லி நான் விழிப்புள்ளவனாய் வாழாதபடிக்கு, தேவனுக்காக எழும்பி தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு இப்படி தங்களுக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணக்கூடிய போதகர்களை திரளாய் சேர்த்து கொள்ளார். அப்படின்னா என்னவா? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ இது என்ன காலம்? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்படி நான் சொன்ன காலங்களை யோசித்து பாருங்கள். கொடிய காலங்கள், பொல்லாத காலங்கள், காலம், கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய காலம், இப்படிப்பட்ட காலங்கள்லாம் வருது. இதோடு ஆண்டவர் இன்னொரு காலத்தையும் வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்போ என்ன காலம்? மனிதனுடைய வாழ்க்கையில் பல காலங்கள் இருந்தாலும் அவன் இந்த பூமியை விட்டு கடந்து போகக்கூடிய காலம் ஒன்று இருக்கிறது. அதுதான் மரணம். அந்த மரண காலத்தை பற்றி நாம் யோசிக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், விருந்து வீட்டுக்கு போவதை விட மரண வீட்டுக்கு போவது நல்லது என்று. அங்கே எல்லாருடைய முடிவும் காணப்படும். அப்போ இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காலம் என்ன தெரியுமா? கொடிய காலம், காலம், பொல்லாத காலம், கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிற காலம். இப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் நம்முடைய நேசர் வரக்கூடிய காலம். இவைகளெல்லாம் சம்பவிப்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அர்த்தம், என் ரட்சகர் என்னை மீட்டுக்கொள்ள வரப்போகிறார், இந்த உபத்திரவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள என்னை வரப்போகிறார். அவர் வரும் காலமாக இருக்கிறது. அவர் வரும் காலத்திலே அவரோடு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இதான் இன்றைக்கு முக்கியமானது. காலத்தை அறிந்தவர்களாய் எப்படி வாழ வேண்டும்? ஒன்று, இந்த உலகத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இந்த உலகம் நன்றாய் நடக்க வேண்டும், யுத்தங்கள் ஓய வேண்டும், வியாதிகள் ஓய வேண்டும், பஞ்சங்கள் ஓய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதே சமயத்தில் என் நேசர் வரக்கூடிய காலம், என் நேசர் என்னை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம், மரணத்தை காணாதபடிக்கு கூட நான் போகக்கூடிய காலம். இந்த காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுக்க வேண்டும். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுத்தான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் சாட்சி பெற்றிருக்கீங்களா? உங்கள் தாய், உங்கள் தகப்பன், உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் எல்லாரும் உங்களை குறித்து சாட்சி சொல்லலாம். எல்லாரும் உங்களை குறித்து சாட்சி சொல்லலாம். ஆனால் மிக முக்கியமான சாட்சி, தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமாக சொல்கிறார், அதற்கு தேவனே சாட்சி, தேவனே சாட்சி, என்னை குறித்து தேவன் சாட்சி சொல்லுவார் என்று பவுல் சொல்கிறார். யோபும் அதைத்தான் சொல்கிறார். எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார்.
ஆம், என்னை குறித்து ஒருவர் சாட்சி சொல்வார். யோபு குறித்து தேவன் சாட்சி சொன்னாரே, உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்போ இந்த காலத்தில் அவங்க என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, இவங்க என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சி வாழ்கிற காலம் அல்ல. என் தேவன் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? நான் மணவாட்டியாக இருந்தால் என் பிரியமே, நேசர் வரக்கூடிய காலத்தை பற்றி பேசுகிற மணவாட்டி சொல்கிறாள், என் நேசர் வர காலமாயிற்று என்று, என் நேசரே வர தீவிரியம் என்று கேட்கிறாள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மணவாட்டியை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? மணவாளன் என்ன சொல்கிறார்? என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று. இந்த சாட்சி தான் இன்றைக்கி நமக்கு தேவை. என்னுடைய மணவாளன் இயேசு வரப்போகிறார், நான் அவரோடு போகப் போகிறேன் என்கிற விசுவாசத்தில், அந்த எதிர்பார்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த நேரத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், என் தேவனுடைய சாட்சியை பெற்றவனாக வாழ வேண்டும். ஆண்டவர் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் யோவானை குறித்து சாட்சி சொன்னார். யோவான் ஸ்நானகனை குறித்து, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். யோசித்து பாருங்கள், இங்கே ஏனோக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ தாவீது என் சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். உங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? இந்த பிள்ளை எப்போவுமே அது விருப்பத்தின்படி தான் செய்து ஏன் சித்தத்தின்படி செய்யலைன்னு வருத்தப்படுறாரா? இல்லை என் பிள்ளை எப்போவுமே ஏன் சித்தத்தை செய்துன்னு உங்களை குறித்து சாட்சி சொல்கிறாரா? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றானே, உங்களை குறித்து ஆண்டவர் பிரியமானவன் என்று சாட்சி சொல்கிறாரா? நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறீர்களா? இந்த காலம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டிய காலம். இந்த காலம் தேவனிடத்தில் சாட்சி பெற வேண்டிய காலம். நாம் கொடுக்கிற காணிக்கைகளை பற்றி ஆண்டவர் சாட்சி சொல்ல, வெறும் பணத்தை மட்டும் சொல்லவில்லை, என்னுடைய நேரம், என்னுடைய எனர்ஜி, என்னுடைய தாளந்துகள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். இந்த பிள்ளை ஓயாமல் உழைக்குது, இவன் என்னுடைய நாமத்துக்காய் பிரயாசப்படுகிறான், ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறான், என்னுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறான். நாம் செய்த தேவனுக்காய் செய்த காரியங்களை குறித்து தேவன் சாட்சி சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள், யோவான் ஸ்நானகனை போல ஆண்டவர் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தான் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நம்மை குறித்தும் தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள் கொடிய காலங்கள், ராக்காலம், பொல்லாத காலம், கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலம், நேசர் வரக்கூடிய காலம். இந்த நேசர் வரக்கூடிய காலத்தை அறிந்து நான் முதலாவது இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் மாற்ற வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய காலம். இரண்டாவது, நேசரை எதிர்பார்த்து வாழ்ந்து அவருடைய நற்சாட்சியை பெற்று வாழ வேண்டிய காலம். யோபுவை குறித்து சாட்சி சொன்னது போல, தாவீதை குறித்து சாட்சி சொன்னது போல, யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி சொன்னது போல, ஆபேலை குறித்தும் ஏனோக்கை குறித்தும் ஆண்டவர் சாட்சி சொன்னது போல உங்களை குறித்து தேவன் சாட்சி சொல்லுவாரா? நாம் தேவனுக்காய் சாட்சி சொல்கிறோம், எனக்கு வீடு கொடுத்தாரு, காசு கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாருன்னு நாம் சாட்சி சொல்லலாம். ஏன்னால் அவர் நல்லவர், நமக்கு செய்கிறார். அவர் என்னை பற்றி என்ன சாட்சி கொடுக்கிறார்? இந்த எண்ணத்தோடு வாழுங்கள். இந்த 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 சிந்தை உங்களுக்குள்ளே ஆழ பதியட்டும். இந்த செய்தி உங்களை மாற்றும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நடக்கிறதெல்லாம் தேவன் எழுதி வைத்தபடி நடந்து கொண்டிருக்கிறது, அவர் சொன்னபடி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தை அறிந்து நாம் வாழ வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயரெடுப்போம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக் கொடுக்க நீர் உதவி செய்தீர். உணர்ச்சிகளை சார்ந்து மட்டும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து விடாதபடி, ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் வாழ்ந்து விடாதபடி, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளாதபடி, தற்பிரியர்களாக, சுகபோக பிரியர்களாய், பணப்பிரியர்களாய் வாழ்ந்து விடாதபடி, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலத்தை மறுதளிக்கிறவர்களாய் வாழ்ந்து விடாதபடி, தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று நாங்கள் சாட்சி பெற்று வாழ, எங்களை குறித்து மற்ற யார் சாட்சி சொன்னாலும்
நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதுதான் முக்கியம். உம்முடைய நற்சாட்சியை பெற்றவர்களாய் இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து நேசர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போய் காலாகாலமாய் யுகாயுகமாய் உம்மோடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு விஷயம் கூட, எங்கள் தேசத்தில் இருக்க அந்த மரண ஓலங்கள் நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் கண்கூடாய் பார்க்கிற அந்த கொடுமைகளெல்லாம் மாறட்டும். நீர் இரக்கம் பாராட்டும். நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.